கோஷம் எழுப்பியதால் முதல் நாளிலேயே இப்படியா என்று கவலை தெரிவித்தபடி கூட்டத்தை ஒத்திவைத்தார் வெங்கையா நாயுடு. இதனால் மாநிலங்களவை கூட்டம் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2:30 மணி வரையிலும் அதன் பின் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது. இன்னும் என்னென்ன மாற்றங்களை அவைத்தலைவர் செய்ய உள்ளாரோ என்று உறுப்பினர்கள் மூக்கில் விரலை வைத்து காத்திருக்கிறார்கள். இதே நாளில் தொடங்கிய மக்களவை கூட்டம் பெரிய சர்ச்சை எதுவும் இல்லாமலேயே மறைந்த உறுப்பினர்களுக்கு இரங்கல், புதிய அமைச்சர்கள் அறிமுகம், புதிய உறுப்பினர் பதவியேற்பு என்ற சடங்குகளுடன் அமைதியாக நிறைவுற்றது. மேக் இன் இந்தியா அல்லது இந்தியாவில் தயாரிப்போம் என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் முழக்கம் எல்லா துறைகளிலும் எதிரொலிப்பது போலவே இந்திய பாதுகாப்பு துறையிலும் பரிமளிக்க தொடங்கியுள்ளது. அதன் ஒரு கட்டமாக புதிய நீர்மூழ்கி கப்பலான INS கல்வாரி இந்த வாரத்தில் இந்திய கடற்படையின் சேவையில் இணைக்கப்பட்டது. பிரெஞ்சு ஒத்துழைப்புடன் தயாரிக்கப்பட்ட INS கல்வாரி இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட 6 கப்பல்களில் முதலாவதாகும். மும்பையில் உள்ள மசாகான் கப்பல் கட்டும் தளத்தில் இதனை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைத்தார் பிரதமர். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், இந்தியாவிலேயே தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் இந்த கப்பலை உள்நாட்டிலேயே தயாரித்தது வரலாற்று சிறப்புமிக்க சாதனை என்றும் 125 கோடி இந்தியர்களுக்கும் பெருமைமிக்க தருணம் என்றும் கூறினார். பயங்கரவாதம், கடற்கொள்ளை, போதை மருந்து கடத்தல் ஆகியவற்றை தடுப்பதில் இந்தியா மிக முக்கிய பங்காற்றி வருவதாக கூறிய பிரதமர், 21வது நூற்றாண்டு ஆசியாவின் நூற்றாண்டாக திகழ்கிறது என்றார். INS கல்வாரி நீர்மூழ்கி கப்பல் இந்திய கடற்படைக்கு மதிப்புமிக்க புதிய வரவு என்று நிகழ்ச்சியில் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். மகாராஷ்டிரா ஆளுநர் வித்யாசாகர் ராவ், பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சுபாஷ் பாம்ரே, முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ், பிரெஞ்சு தூதர் அலெக்சாண்ட்ரே சிக்லர், கடற்படை தளபதி சுனில் லம்பா உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த பிரதமருக்கு கடற்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. நாடே ஆவலுடன் எதிர்பார்க்கும் குஜராத் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிவடைந்ததும் இந்த வாரத்தில்தான். 14 மாவட்டங்களில் 93 தொகுதிகளில் நடைபெற்ற இறுதிக்கட்ட வாக்குப்பதிவில் சுமார் 68.7% வாக்குகள் பதிவானதாக தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை தேர்தல் ஆணையர் உமேஷ் சின்ஹா கூறினார். முதல் கட்டத்தின் போது 66.75% வாக்குகள் பதிவானதாகவும் அவர் கூறினார். இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவின் போது பிரதமர் நரேந்திர மோடி நண்பகல் 12:30 மணி அளவில் அகமதாபாத்தில் சபர்மதி தொகுதியில் தனது வாக்கை பதிவு செய்தார். வாக்களித்த பின் வெளியே வந்த அவர் தமது ஆதரவாளர்களிடையே மை வைக்கப்பட்ட தமது விரலை உயர்த்தி காண்பித்தார். நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, பிஜேபி தலைவர் அமித்ஷா ஆகியோரும் அன்று காலையிலேயே வாக்குச்சாவடிக்கு வந்து தங்களது வாக்குரிமையை செலுத்தினர். மாநில துணை முதலமைச்சர் நிதின் பட்டேல் மற்றும் 6 அமைச்சர்களும் போட்டியிடும் தொகுதிகள் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் உள்ளன. குஜராத்திலும் ஹிமாச்சல பிரதேசத்திலும் சட்டப்பேரவைகளுக்கு நடந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் வரும் 18ஆம் தேதி எண்ணப்பட உள்ளன. 2 மாநிலங்களிலுமே பிஜேபி வெற்றி பெறும் என்று வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவதாக கருத்து கணிப்பை நடத்திய நிறுவனங்கள் கூறியுள்ளன. குஜராத்தை பொறுத்தவரை மொத்தமுள்ள 182 தொகுதிகளில் பிஜேபிக்கு 106 முதல் 135 தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும் என்றும், ஹிமாச்சல பிரதேசத்தில் மொத்தமுள்ள 68 தொகுதிகளில் பிஜேபி 47 முதல் 55 தொகுதிகள் வரை வெற்றி பெறும் என்றும் அந்த கருத்து கணிப்பு கூறுகிறது. மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல்தான் என்றாலும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு எந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு உள்ளது என்பதை தெரிவிப்பதாகவும் இந்த தேர்தல் முடிவு அமையும் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகிறார்கள். நவம்பர் 29-30 தேதிகளில் தமிழ்நாட்டையும் கேரளாவையும் உலுக்கி எடுத்த ஒக்கி புயல் காரணமாக உயிரிழந்தவர்கள் எத்தனை பேர் என்பது அதிகாரப்பூர்வமாக இன்னமும் அறிவிக்கப்படவில்லை என்றாலும், ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய மாநில அரசுகளும் தொண்டு நிறுவனங்களும் தொடர்ந்து மீட்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்த புயல் பாதிப்பு ஏற்பட்டதுமே மத்திய பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன், இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன், மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மற்றும் தலைவர்கள் கன்னியாகுமரி மாவட்டம் சென்று மீனவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தும் தில்லிக்கு சென்று மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி, மத்திய அமைச்சர்கள் அருண்ஜேட்லி, ராஜ்நாத் சிங், நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்து ஒக்கி புயல் பாதிப்புகளுக்கு உதவுமாறு கோரிக்கை விடுத்தார்.
முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியும் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சென்று அங்கு 8 கிராமங்களில் மீனவ மக்களை சந்தித்தார். ஒக்கி புயலால் உயிரிழந்த மீனவர் குடும்பங்களுக்கு முதலில் அறிவிக்கப்பட்ட நிவாரணத் தொகையான 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அந்த மக்களிடையே கூறினார். அது மட்டுமன்றி ஒக்கி புயலால் உயிரிழந்த மீனவர் குடும்பத்தில் ஒருவருக்கு தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் என்றும் கூறினார். புயலால் பாதிக்கப்பட்டு இருந்த மீனவ குடும்பங்களுக்கு ஏற்கனவே 10 லட்சம், தற்போது கூடுதலாக 10 லட்சம் ஆக 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை அறிவித்துள்ளோம். அதேபோல் கடலில் சென்று மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் இறந்துள்ளார்கள். அந்த குடும்பங்களுக்கு சேர்ந்த ஒருவருக்கு அரசு நிறுவனங்கள் வேலைவாய்ப்பு தரப்படும். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள மீனவர்கள் படகுகளின் சேதங்களை கண்டறிந்து அரசிடம் சமர்ப்பிக்க குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் கூறினார். அது மட்டுமன்றி கடைசி மீனவர் கிடைக்கும் வரை தேடுதல் பணி தொடரும் என்ற உறுதியையும் அளித்தார். முதலமைச்சர் அறிவிப்பதற்கு முன்னதாகவே இந்த கோரிக்கையை மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனும் வலியுறுத்தியிருந்தார். கேரள அரசைப் போலவே உயிரிழந்த மீனவர் குடும்பத்தினருக்கு 20 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று அவர் முதலமைச்சருக்கு எழுதிய கடிதத்தில் கூறியிருந்தார். அது மட்டுமன்றி பாதிக்கப்பட்ட தோட்டப் பயிர்களுக்கு ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஒக்கி புயல் பாதிப்பால் உயிரிழந்தோர் குடும்பங்கள் அனைத்துக்கும் மீனவர் அல்லாதவர் என்ற பாரபட்சமின்றி நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்டு கடலில் தத்தளிக்கும் மீனவர்களை தேடும் பணியில் இந்திய கடற்படையும் கடலோர காவல்படையும் அவை தொடர்பான விமானங்களும் ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அறிவித்து அந்த பணியும் தொடர்ந்து நடந்து வருகிறது. இந்த உறுதியை நிறைவேற்றுவதில் கடற்படை எந்த அளவுக்கு பணியாற்றும் என்பதை அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் அலோக் பட்நாகரும் வெளிப்படுத்தினார். காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியில் P-8I போர் விமானம் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக அவர் கூறினார். கடலில் மீனவர்களின் படகுகள் இருப்பது தெரியவந்தால் அவர்களை மீட்க 10 கப்பல்களும் 12 ஹெலிகாப்டர்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தது மீனவர் விஷயத்தில் மத்திய அரசு எந்த அளவுக்கு அக்கறை காட்டுகிறது என்பதை புலப்படுத்துவதாக இருந்தது. The Navy deployed at one point in time 10 ships, 12 aircraft, and the P-8I was coordinating all this search because of its long range and good sensors. It could locate fishing boats that were stranded, damaged, or capsized, and then the aircraft, because of its good communication equipment and capabilities, would direct a platform that could be a ship or a helicopter to that position from where the fishermen would be recovered and brought back to safety. முன்னதாக மீனவர்களை மீட்கும் பிரச்சனையில் மாநில அரசு மெத்தனமாக நடந்து கொள்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் குறை கூறியதுடன் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தையும் சந்தித்து இது குறித்து கோரிக்கை விடுத்தார். ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தை பேரிடர் பாதித்த மாவட்டமாக அறிவிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்க வேண்டும் என்று ஆளுநரிடம் வலியுறுத்தியதாகவும் தங்களின் கோரிக்கை மனுவை பிரதமருக்கு அனுப்பி வைப்பதாக ஆளுநர் உறுதியளித்தார் என்றும் பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் கூறினார். நான் ஏற்கனவே அந்த மாவட்டத்திற்கு சென்று பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்திருக்கிறேன். எனவே இந்த பிரச்சனைகள் குறித்து நான் டெல்லிக்கு நேற்றைய தினம் சென்று சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அதேபோல அங்க இருக்கக்கூடிய இதற்குரிய அமைச்சர்களை எல்லாம் நான் முழுமையாக சந்தித்து எல்லா விளக்கங்களையும் சொல்லியிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நிறைவாக இடத்தில் சொன்னது, நிச்சயமாக நீங்கள் தந்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கை மனுவை பிரதமர் மோடி அவர்களுக்கே நான் ஃபார்வர்ட் செய்து அனுப்பி வைக்கிறேன் என்ற உறுதியை தந்திருக்கிறார். ஆக ஓரளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை கிடைத்திருக்கிறது. காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தியும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வந்து ஒக்கி புயலால் பாதிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். விவசாயத்திற்கு தனி அமைச்சகம் இருப்பது போல மீனவர்களுக்கும் மாநிலத்திலும் மத்திய அரசிலும் தனித்தனி அமைச்சகங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நாடாளுமன்ற கூட்டத்தில் காங்கிரஸ் வலியுறுத்தும் என்று கூறினார். மீனவ பிரதிநிதிகள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் கொடுத்த மனுக்களை அவர் பெற்றுக்கொண்டார். We can put a lot of pressure on the government. We will put tremendous amount of pressure in Parliament House and in Tamil Nadu to make sure that you get justice. That farmers have their own ministry,
but fishermen do not have a ministry at the national level. And I think in this difficult time for fishermen, it is important that you have someone, an institution, a ministry that looks after your interests. முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவினால் காலியாக உள்ள சென்னை ஆர்கே நகர் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் பிரச்சாரமும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளும் உச்சகட்டத்தை எட்டியுள்ளன. அஇஅதிமுக வேட்பாளர் மதுசூதனனுக்கு ஆதரவாக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தொகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் அமைச்சர்களும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்தார்கள். திமுக வேட்பாளர் மருது கணேஷுக்கு ஆதரவாக அந்த கட்சியின் செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தொகுதி முழுவதும் பிரச்சாரம் மேற்கொண்டார். மத்திய மாநில அரசுகளிடம் இருந்து தமிழகத்தை மீட்டெடுக்கவே கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்துள்ளதாக கூறிய அவர் ஆர்கே நகரில் திமுக வெற்றி பெறும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இந்த தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடக்குமா என்ற சந்தேகத்தை ஆரம்பத்தில் இருந்தே பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் எழுப்பி வருகிறார். நேர்மையாக நடத்த முடியாவிட்டால் தேர்தலை மீண்டும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கூறினார். ஆர்கே நகர் தொகுதியில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானியை சந்தித்து புகார் கொடுத்தார். சுயேட்சை வேட்பாளர் டிடிவி தினகரனும் ராஜேஷ் லக்கானியை சந்தித்து தமது ஆதரவாளர்களை காவல்துறையினர் கைது செய்வதாக புகார் செய்தார். ஆர்கே நகர் தொகுதியில் முறைகேடுகள் நடப்பதாகவும் அதில் தேர்தல் அதிகாரி பாராமுகமாக இருப்பதாகவும் கூறி அவரை மாற்ற வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தி வந்தன. இந்த பின்னணியில் தேர்தல் அதிகாரியாக இருந்த வேலுச்சாமி மாற்றப்பட்டு புதிய தேர்தல் அதிகாரியாக பிரவீன் நாயர் பொறுப்பேற்றுக் கொண்டார். இதற்கிடையில் இந்த இடைத்தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தது. போலி வாக்காளர்களை நீக்க உத்தரவிட வேண்டும் என்று RS பாரதி தாக்கல் செய்த மனுவில் கூறியிருந்தார். இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெறுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தியது. போலி வாக்காளர்கள் என கண்டறியப்பட்டவர்கள் தேர்தலில் வாக்களிக்க முடியாதவாறு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் போலி வாக்காளர்களை சேர்த்த கட்சிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கும்படியும் தேர்தல் ஆணையத்திற்கு நீதிமன்றம் ஆணை பிறப்பித்தது. இந்த நிலையில் வாக்குப்பதிவு தங்கு தடையின்றி நடப்பதை உறுதி செய்யும் நடவடிக்கையில் தேர்தல் ஆணையம் ஈடுபட்டுள்ளது. வாக்குச்சாவடியில் பயன்படுத்தப்பட உள்ள வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணினி முறையில் வரிசைப்படுத்தும் பணி மாவட்ட தேர்தல் அலுவலர் கார்த்திகேயன் தலைமையில் சென்னை மாநகராட்சி கட்டிடத்தில் நடைபெற்றது. வாக்குப்பதிவின் போது கோளாறு ஏற்பட்டால் பயன்படுத்த மாற்று வாக்குப்பதிவு எந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளன. முதன்முறையாக வாக்காளர்கள் யாருக்கு வாக்களித்தோம் என்பதை தெரிந்து கொள்ள உதவும் விவிபேட் இயந்திரங்கள் இந்த இடைத்தேர்தலில் பயன்படுத்தப்படுகின்றன. விவிபேட் இயந்திரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது குறித்த செயல் விளக்கம் ஆர்கே நகர் தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடைபெற்றது. விவிபேட் கட்டுப்பாட்டு இயந்திரத்தில் ஒரு பட்டனை அழுத்தியவுடன் வாக்காளர்கள் வாக்கை பதிவு செய்யலாம் என்றும் வாக்காளர் தாம் விரும்பும் வேட்பாளருக்கு எதிரான பட்டனை அழுத்தியவுடன் அருகில் வைக்கப்பட்டுள்ள விவிபேட் இயந்திரத்தில் இருந்து துண்டு சீட்டு வெளிவரும் என்றும் தேர்தல் அலுவலர் தெரிவித்தார். அந்த சீட்டில் வாக்காளர் வாக்களித்த வேட்பாளரின் பெயர் இடம்பெற்றிருக்கும் என்றும் அதை சுமார் 7 வினாடிகள் வாக்காளர் பார்க்க முடியும் என்றும் அவர் தெரிவிக்கிறார். வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள வாக்குப்பதிவு ஒரு தொகுதிக்கான இடைத்தேர்தல் என்றாலும் தமிழ்நாட்டின் பல கட்சிகளின் தலைவிதியை நிர்ணயிக்கும் தேர்தலாகவும் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆதார் அடையாள அட்டை அறிமுகம் செய்யப்பட்டது முதற்கொண்டே அது பற்றிய சர்ச்சையும் தொடர்கிறது. அரசின் நலத்திட்ட உதவிகளை பெறுவதற்கு ஆதார் எண் அவசியம் என்ற அரசின் சட்டம் பல ஆட்சேபங்களை எழுப்பியது. வங்கி கணக்குடன் ஆதார் எண் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற உத்தரவும், மொபைல் தொலைபேசி எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்து பதிய வேண்டும் என்ற உத்தரவும் மிகப்பெரிய ஆட்சேபத்தை எழுப்பின. தனிநபர் அந்தரங்கம் என்பது அரசியல் சாசன உரிமை என்று உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புக்கு முரணானவை இவை என்பதுதான் இந்த ஆட்சேபங்களின் அடிப்படை. அந்த அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகளை கொண்ட அரசியல் சாசன அமர்வு இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. இந்த வழக்கில் மத்திய அரசு தரப்பில் வாதிட்ட அட்டர்னி ஜெனரல் கே வேணுகோபால் அரசின் நிலையை தெளிவுபடுத்தினார். பல்வேறு நலத்திட்டங்களின் பயன்களை பெற ஆதார் இணைப்புக்கான காலக்கெடுவை அடுத்த ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்க
மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக அவர் தெரிவித்தார். மொபைல் தொலைபேசி எண்களுடன் ஆதாரை இணைப்பதற்கான காலக்கெடு உச்சநீதிமன்றத்தின் அறிவுறுத்தலின்படி பிப்ரவரி 6ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்றும் இதனை மேலும் நீட்டிப்பது குறித்து நீதிமன்றம் பரிசீலிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இதுவரை ஆதார் அட்டைகளை பெறாதவர்கள் இந்த அட்டைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்கள் மார்ச் 31ஆம் தேதி வரை சமூக நலத்திட்டங்களின் பயன்களை பெறுவதில் எந்த தடையும் இருக்காது என்றும் அவர் உறுதியளித்தார். பல்வேறு சேவைகளுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவை மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பு செய்யும் மத்திய அரசின் கருத்தை நீதிபதிகள் ஏற்றுக்கொண்டனர். மக்கள் விருப்பத்தின் பேரிலேயே ஆதார் எண் இணைக்கப்பட வேண்டும் என்றும் வங்கி எண், பான் எண்ணுடன் ஆதார் எண்ணை மக்கள் தாங்களாகவே இணைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டார்கள். செல்போன் எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடுவை பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதியிலிருந்து மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிப்பதற்கும் உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியது. மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நலத்திட்டங்களுக்கு ஆதார் எண்ணை இணைக்க மக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என்று நீதிபதிகள் இடைக்கால உத்தரவு பிறப்பித்தார்கள். அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி பதவியேற்றது இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றாகும். காங்கிரஸ் தலைவருக்கான தேர்தலில் போட்டியின்றி ராகுல் காந்தி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாக கட்சியின் பொதுச் செயலாளரும் தேர்தல் அதிகாரியுமான முல்லப்பள்ளி ராமச்சந்திரன் புதுதில்லியில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். இந்த தேர்தலில் 89 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன என்றும் அத்தனை மனுக்களுமே ராகுல் காந்தியின் பெயரை முன்மொழியும் மனுக்களாக இருந்தன என்றும் அவர் கூறினார். காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய தலைவர் பொறுப்பை 19 ஆண்டுகள் சோனியா காந்தி வகித்து வந்தார். 2013 முதல் ராகுல் காந்தி 4 ஆண்டுகளுக்கு மேல் துணைத் தலைவராக இருந்தார். காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்புக்கு நேருவின் குடும்பத்திலிருந்து பொறுப்பேற்ற 6வது தலைவர் என்ற பெருமை ராகுல் காந்திக்கு இதன் மூலம் கிட்டுகிறது. காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டதுமே பிரதமர் நரேந்திர மோடி தமக்கே உரிய பெருந்தன்மையுடன் அவருக்கு ட்விட்டர் மூலம் வாழ்த்து தெரிவித்தார். உங்கள் தலைமை பலனுள்ளதாக அமையட்டும் என்று இந்த வாழ்த்துச் செய்தியில் அவர் குறிப்பிட்டிருந்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி, சோனியா காந்தியின் மகனான ராகுல் காந்தி 2009ஆம் ஆண்டும் 2014ஆம் ஆண்டும் மக்களவை தேர்தலில் அமேதி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்ற ராகுல் காந்தி 1995இல் கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியில் பட்டம் பெற்றார். காதல் என்பது இயற்கையாகவே இளம் உள்ளங்கள் உணர்வின் மூலம் இணைவதாகும். இந்த இயற்கை நியதிக்கு உட்பட்டுத்தான் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சங்கரும் பழனியைச் சேர்ந்த கௌசல்யாவும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர். இதில் சங்கர் தலித் வகுப்பைச் சேர்ந்தவர் என்பதால் இந்த திருமணத்தை கௌசல்யாவின் குடும்பத்தினர் ஏற்க மறுத்துவிட்டார்கள். இதையடுத்து 2016ஆம் ஆண்டு மார்ச் 13ஆம் தேதி பட்டப்பகலில் சங்கர் கௌசல்யா ஜோடியை ஒரு கும்பல் நடு ரோட்டில் வெட்டிச் சாய்த்தது. இதில் சங்கர் உயிரிழந்தார். கௌசல்யா காயங்களுடன் உயிர் தப்பினார். இது தொடர்பாக கௌசல்யாவின் பெற்றோர் உட்பட 11 பேர் மீது குண்டர் சட்டம் உள்ளிட்ட பிரிவுகளின்படி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கில் திருப்பூர் நீதிமன்றம் இந்த வாரத்தில் தீர்ப்பு வழங்கியது. குற்றம் சாட்டப்பட்ட 11 பேரில் கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி உட்பட 8 பேர் குற்றவாளிகள் என நீதிமன்றம் அறிவித்தது. குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட கௌசல்யாவின் தந்தை சின்னசாமி, அவருடைய நண்பர் ஜெகதீசன், மணிகண்டன், செல்வகுமார், கலை தமிழ்வாணன், மதன் என்கிற மைக்கேல் ராஜ் ஆகிய 6 பேருக்கு தூக்கு தண்டனை வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். ஸ்டீபன் நட்ராஜ் என்பவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் மணிகண்டனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது. கௌசல்யாவின் தாயார் அன்னலட்சுமி, தாய்மாமன் பாண்டித்துரை, பிரசன்னகுமார் ஆகிய 3 விடுவிக்கப்பட்டார்கள். ஜாதி, மதம், இனம், நிறம், வாழும் இடம் என்ற இலக்கணங்களுக்கு உட்பட்டுத்தான் காதலிக்க வேண்டும் என்றும் அதை மீறி காதலித்து திருமணம் செய்து கொண்டால் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் ஒரு கும்பல் கூறி வருகிறது. அதன் விளைவுதான் இந்த சங்கர் படுகொலை. இத்தகைய ஆணவ கொலைகள் நடக்காமல் தடுப்பதற்கு இந்த தீர்ப்பு ஓரளவாகிலும் உதவும் என்றாலும் மக்கள் மனோநிலையில் மாற்றம் வேண்டும் என்பதுதான் சமூக ஆர்வலர்களின் கருத்து.
சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள காவல்துறையினர் எத்தகைய ஆபத்துகளை எதிர்நோக்குகிறார்கள், எவ்வளவு கடுமையான சூழ்நிலையில் பணியாற்றுகிறார்கள் என்பது இந்த வாரம் நிகழ்ந்த துயரமான சம்பவம் ஒன்றின் மூலம் தெளிவானது. சென்னை புழல் அருகே உள்ள நகைக்கடை கட்டடத்தின் முதல் தளத்தில் வாடகைக்கு தங்கியிருந்த நபர்கள் முதல் தளத்தில் துளையிட்டு கீழ்த்தளத்தில் இருந்த நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். கொள்ளையடித்தவர்கள் நகைகளை மூட்டை கட்டி கொண்டு செல்லும் காட்சி அப்பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமராவில் பதிவாகி இருந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த மதுரவாயல் ஆய்வாளர் பெரிய பாண்டியன், கொளத்தூர் ஆய்வாளர் முனிசேகர் உள்ளிட்ட 6 பேர் கொண்ட தனிப்படை இது தொடர்பாக விசாரணை நடத்தி கிடைத்த தகவல் அடிப்படையில் ராஜஸ்தான் விரைந்தது. அதிகாலை 2 மணி அளவில் கொள்ளையர்களை சுற்றி வளைத்த போது சரணடைவது போல போங்கு காட்டிவிட்டு கொள்ளையர்களில் ஒருவன் ஆய்வாளர் பெரிய பாண்டியன் துப்பாக்கியை பறித்து சரமாரியாக சுட்டதில் பெரிய பாண்டியன் உயிரிழந்தார். கொளத்தூர் ஆய்வாளர் முனிசேகர் படுகாயமடைந்தார். கொள்ளையர்கள் அனைவரும் அருகில் இருந்த காட்டுப்பகுதிக்குள் தப்பி ஓடிவிட்டனர். இவர்களை பிடிக்க சென்னையில் இருந்து காவல்துறை சிறப்பு படை ராஜஸ்தானுக்கு விரைந்துள்ளது. கடமையாற்றும் போது சுடப்பட்டு உயிரிழந்த பெரிய பாண்டியன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் வழங்க முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டதுடன் அவரது 2 மகன்களின் படிப்பு செலவையும் தமிழக அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் உடனடியாக அறிவித்தார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த காவல்துறையினர் 4 பேருக்கு தலா 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அவர்களது மருத்துவ செலவை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மாநிலம் விட்டு மாநிலம் சென்று கடமையாற்றிய போது சுட்டுக் கொல்லப்பட்ட காவல்துறை ஆய்வாளர் பெரிய பாண்டியனின் உடல் விமானம் மூலம் கொண்டுவரப்பட்ட போது சென்னை விமான நிலையத்தில் அவரது உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் காவல்துறை தலைமை இயக்குனர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் பெரிய பாண்டியனின் உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலினும் மலர் அஞ்சலி செலுத்தினார். சென்னையிலிருந்து அவரது உடல் விமானம் மூலம் மதுரை கொண்டு செல்லப்பட்டு சாலை மார்க்கத்தில் அவரது சொந்த ஊரான நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலுக்கு எடுத்துச் செல்லப்பட்ட போது வழியெங்கும் மக்கள் கூடி அஞ்சலி செலுத்தினார்கள். பின்னர் அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்பட்டது. உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய முகவரி பொதிகை நியூஸ் 2007 @gmail.com. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.